ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் Pandian ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம் தராங்களான்னா தர்றாங்க. ஸோ அதில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கான பிளாட்ஃபார்ம் என்ன, நீங்கள் அதை எப்படி நீங்கள் லாகின் பண்ணி எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் கோத்ரூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே கோத்ரூ பண்ணி பாருங்கள். Internshala இந்த வெப்சைட் பற்றி மேபி நீங்கள் காலேஜுக்கு வேறு இருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அப்படி இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் தான் கிட்டத்தட்ட இப்போ மெகா மான்சூன் இன்டர்ன்ஷிப் ஃபேர்ன்றது ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1500 ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் 2.7 lakhs முடிக்க கூட வந்து ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 1500 வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் ஃபேர் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஈவன் ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் இருந்தால் கூட உங்கள்கிட்ட நெட்டு நல்லா இருக்குன்னா போதும், நீங்கள் தாராளமாக இந்த இன்டர்ன்ஷிப்பில் இருந்து நீங்களும் கிடைக்கிறக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து கேரண்டீட் ஸ்டைஃபண்ட் அப் டு 2.7 lakhs அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி மினிமம் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 10,000 வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து கேரண்டி பண்ணியிருக்காங்க. இயர்லி ஆக்சஸ் கான்டெஸ்ட்னு ஒன்று போய்கிட்டு இருக்குது. இங்கே டேட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 26th to 29th Augustன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இயர்லி ஆக்சஸ் கான்டெஸ்ட்டில் நீங்கள் பங்கு எடுத்துக்கணும்னா 26லேருந்து 29 தான், அதாவது 29th Augustக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து 30th Augustலேருந்து 1st September முடிக்க பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ஓப்பனாக தான் இருக்கும். பட் இந்த இயர்லி ஆக்சஸ் கான்டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து மிஸ் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அது மூலமாக கிடைக்கிற ஒரு 10,000 ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த 10,000 விட வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டர்ன்ஷாலாக்கோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி மேலே போனீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் வித் கூகுள்னு இருக்கும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஜிமெயில் இல்லை கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் அதனால் வந்து இங்கே ரிஜிஸ்டர் வித் கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் சைன் அப் பண்ணுற பேஜுக்கு போகும். ஸோ இப்போ இது நான் இது வந்து கிளிக் பண்ணுறேன், என்னோட லாகினை கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோட லாகின் வந்ததுமே இங்கே ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்துருக்கு. அதாவது உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் வேணும்னா கலெக்ட் ஆல் 3 stickers டு கெட் 1 day ஏர்லி ஆக்சஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாட் 10,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட்டிசிபேட் நவுன்ற நான் இப்போ கிளிக் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு கலெக்ட் யுவர் லைட்னிங் ஸ்டிக்கர்ஸ். ஸோ இது வந்து நம்ம கூகுள் பேலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராசஸ் தான். ஸோ வந்து நீங்கள் 2 ஃப்ரெண்டை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட லிங்க்டின்ல வந்து நீங்கள் வந்து இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணணும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாஸ்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை இக்னோர் பண்ணிக்கலாம். எடிட் ரெஸ்யூம் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒன்ஸ் ஓப்பன் ஆனதும் நீங்கள் வந்து கம்பெனிஸ்க்கு இமீடியட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே நம்ம வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ இங்கே ப்ரிஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ உங்களோடதுல வந்து இன்டர்ன்ஷிப் தான், இன்டர்ன்ஷிப்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை இல்லை எனக்கு வந்து ஆஃபீஸில் பண்ண முடியும், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண முடியும்னா நீங்கள் எது உங்களோட ப்ரிஃபரன்ஸஸோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து சும்மா வந்து ஒரு இங்கே வரதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒன்று வருது. ஸோ அடுத்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் சஜஷன்ஸில் என்ன வருதோ நான் அதை தான் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மதர் லாங்குவேஜ் கேட்குது. ஸோ நான் அதுவும் வந்து ப்ரீஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே நான் வந்து ப்ரீஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குது. ஸோ அதே மாதிரி உங்களோட எஜுகேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எது படிச்சிருக்கீங்க எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு காலேஜ் கோயர் தான், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அந்த காலம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்கில் செக்ஷன்ஸில் வந்து ஸ்கில்ஸில் என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுற கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், இல்லை என்ன உங்களோட ரிலேட்டடில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இதில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற ஒர்க் சாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதோட நீங்கள் வந்து ஒரு பிளாக் ரிப்போர்ட் இருக்குது, இல்லை கிட் லேப், நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா கிட் லேப் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கான என்ன சோர்ஸ் ஃபைல்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த லிங்க் வந்து இங்கே அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரீஃபில் பண்ணலை. இப்போ நான் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி இட் வில் டேக் டைம். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். FAQs கொடுத்துருக்காங்க, அதை நான் வந்து உங்களுக்கு குயிக்காக ஒரு கோத்ரூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. இந்த கேம்பெயினில் வந்து மோர் தென் 1500 ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இல்லை வந்து ஒரு டெவலப்பர் யாராக வேணாலும் இருக்கட்டும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த டொமைனாக இருந்தாலுமே கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஏதாவது ஃபீ பே பண்ணணுமானா ஃபீ கிடையவே கிடையாது.
How can I register for the campaign? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் காமிச்சேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஹவவர் உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் ஒன்று வரும். ஸோ அந்த இமெயில் வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிடுங்க உங்களோட அக்கௌண்ட்டை. ஸோ who is eligible for to apply for this internshipனு சொல்கிறப்ப ஸோ நீங்கள் யாரெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து எலிஜிபிள் இருக்குது. ஸ்டைஃபண்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா எல்லாத்துக்குமே கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த கம்பெனியை பொறுத்து உங்களுக்கு வந்து 10,000 இல்லை 2 லட்சமோ அது எனக்கு தெரியாது. பட் அந்த கம்பெனி டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். பட் ஷோர்டாக மினிமம் உங்களுக்கு வந்து 10,000 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்பில் என்ன மாதிரி கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறாங்க, இல்லை எந்த ப்ரொஃபைல்ஸ்னு சொன்னதுக்கு தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், மீடியா, லா, கிராஃபிக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இதில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை தான் அப்ளை பண்ணணுமா, இல்லை வந்து ஏன்னா காலேஜ் கேம்பஸில் என்ன சொல்லுவாங்க, நீ இந்த கேம்பஸ் அட்டன் பண்ணிட்டா நீ அடுத்த கம்பெனி அட்டன் பண்ண முடியாது, செலக்ட் ஆகிட்டா கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இங்கே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒன்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எத்தனை நாளும் அட்டன் பண்ணலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாம்ஸ் வர மாதிரி இருக்குது, இல்லை சைக்கிள் டெஸ்ட், இல்லை ஏதோ ஒரு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வர மாதிரி இருந்துச்சுனாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இதோட டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து ஆகஸ்ட் முடிக்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் ரெஸ்யூம் ஸ்கில் எல்லாமே பேஸ் பண்ணி தான். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எப்படி உங்களோட ரெஸ்யூமை வந்து எடிட் ரெஸ்யூமில் போய் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை வேலிடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ண முடியுமோ, அதாவது எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஸ்கில் செட் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணுற மூலமாக தான் உங்களோட ப்ரொஃபைலுக்கான வெயிட்டேஜஸை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு, நீங்கள் படிக்கிற வந்து டூயல் ஸ்பெஷலைசேஷனாக இருக்குன்னு வச்சுக்கிறோம். சப்போஸ் எம்பிஏல வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்ஆரோட ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு வந்து பெருசாக ஸ்கோப் வெளியில் தெரியாது. ஸோ அவங்க ஹையர் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றதை போடணும். அப்போ தான் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிம்பிள் டிப். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு அதிகமான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது மூலமாக அவங்க வந்து இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் ஃபர்தராக மூவ் ஆன் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் வந்து செலெக்ஷனுக்கு தான் நான் சொல்கிற டிப்ஸ். நீங்கள் ஆல்ரெடி நிறையாதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, பட் வந்து இதுலேயே நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா மேபி இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, இன்டர்ன்ஷிப் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு, நான் போன கேம்பெயினில் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கான ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அந்த லாஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா பண்ணலாம். இல்லை நீங்கள் இது புதுசாக பார்க்குறீங்க, இது இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் இதை வந்து இக்னோர் பண்ணலாம். இயர்லி ஆக்சஸ் கிடச்சி நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து இன்வைட் பண்ணணும், லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்க, பட் அப்படி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இன்வைட் பண்ணுறவங்க அவங்களும் அதை வந்து வெரிஃபை பண்ணணும். அப்படி வெரிஃபை பண்ணினா தான் அவங்க வந்து ஆக்சுவலாக உள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களோட கவுண்ட்டில் வந்து வராது. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கேஸில் இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணால் எப்படி அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களை ஜிமெயில் மூலமாக தான் மெயில் பண்ணி தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காண்டாக்ட்டுமே வந்து எப்படின்னா அவங்க வந்து 5th செப்டம்பர் தான் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க வந்து 3 நாளில் வந்து இமெயில் வந்து ரிப்ளை இமெயில் வந்து எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 3 நாளுக்குள்ளே ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வந்து இந்த ரிவார்டுக்கு வந்து எலிஜிபிள்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அடுத்து யார் நெக்ஸ்ட் பெஸ்ட் கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கீப் இன் மைண்ட், நீங்கள் வந்து ஆல்வேஸ் உங்களோட ஜிமெயிலோ இல்லை எந்த இமெயில் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை செக் பண்ணிட்டே இருங்க. என்னோடய கொஸ்டின்ஸ் வந்து இங்கே ஆன்சரே பண்ணலை, எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து student campaign support@internshala.com அப்படின்றதுக்கு நீங்கள் அந்த மெயில் பண்ணிங்கனாலும் அவங்க உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக இந்த வெப்சைட் சொன்னது மூலமாக உங்களுக்கு வந்து அநேகமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நீங்கள் அநேகமாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாராவது உங்கள் தம்பி இல்லை அண்ணன் யாராவது இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி உங்களோட சர்க்கிளில் கண்டிப்பாக யாராவது வேலைக்கு தேடுறவங்க இல்லை வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.